அனைவருக்கும் இனிய வணக்கம். நேயர்களே, நண்பர்களே, மக்களே, இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கும். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, தமிழக மக்கள் டாட்டா காட்டப் போவது எனக்கல்ல, 10 தோல்வி பழனிசாமிக்கே தமிழக முதல்வர் ஸ்டாலின் காட்டம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நானே தலைவர், இபிஎஸ். ஆட்சி அமைக்கும் இறுதி முடிவும் என்னுடையதே, திட்டவட்டமாக இபிஎஸ் அறிவித்திருக்கிறார். பழனிசாமி கருத்திற்கு நயினார் நாகேந்திரன் மழுப்பலான பதில் என்கின்ற அடிப்படையில் இன்றைய விவாத நேர நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 2026 தோராயமாக ஏப்ரல் மாதத்தில் நடைபெறக்கூடிய தேர்தலுக்கு இன்னும் 8 மாத காலங்கள் இருக்கின்றன. இது இந்த மாதத்தை கழித்து விட்டால் ஆக இந்த முன்பே 2021 அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர், இன்றைய முதல்வர், மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வருடத்திற்கு முன்பதாகவே மக்களை சந்தித்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது அதிமுக தன்னுடைய இயல்பு நிலையில் ஆட்சியில் இருந்தது. வேறு எந்த கட்சிகளும் அந்த நேரத்தில் ஒரு புதுவிதமான ஒரு நூதனமான முறையில் மக்களை நோக்கி பயணிக்கவில்லை. அந்த இறுதியில் வேல் யாத்திரை என்கின்ற அடிப்படையில் பிஜேபியினுடைய அன்றைய மாநில தலைவர், இன்றைய மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் வேல் யாத்திரையை நடத்தினார். ஸோ இப்போ 2021 ஒரு பக்கம் இருக்குது. இப்போ 2026 ஒரு மிக மாறுதலான ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் களத்தை கண்டிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கிறது முன்பதாகவே கூட்டணி கட்சிகள் தங்களுடைய இருப்புகளை தற்காத்துக் கொள்வதற்காக ஆங்காங்கே தங்களுடைய பலத்தை காண்பிப்பதற்கு மாநாடுகளையும் பேரணிகளையும் நடத்தி வருகிறார்கள், சிறுபான்மை கட்சியும் சேர்த்து. இப்போ இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய முழுநேர அரசியல் பயணத்தை அறிவித்தவுடன் தமிழக அரசியல் களம் மிகப்பெரிய ஒரு மாறுதலை சந்தித்திருக்கிறது. அதற்கு காரணம் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு ஆட்சிக்கு வருபவர்களுக்கு நாங்கள் ஆட்சியிலும் கூட்டணி அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் சொன்னது தான் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. அதுவரை அமைதியாக இருந்த அரசியல் களம் இப்பொழுது பரபரப்பாக இருக்கிறது. உங்கள் தொகுதியில் முதல்வர் என்கின்ற அடிப்படையில் பல்வேறு கட்ட பணிகளை மக்களிடையே நேரடியாக அரசு அலுவலர்கள் மூலம் சந்தித்த திமுக தற்பொழுது வேறு ஒரு மாற்று சிந்தனையாக உங்கள் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் என்கின்ற அடிப்படையில் மக்களை நோக்கி வீடு வீடாக சென்று கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களை வைத்து நகர்ப்புறத்தில் 3000 சொச்சம் முகாம்களும் ஊரக பகுதிகளில் 6000 சொச்சம் முகாம்களும் என கிட்டத்தட்ட 7000த்திற்கும் மேற்பட்ட முகாம்களை அமைத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைத்திருக்கிறதா, உங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மூலம் என்னென்ன திட்டங்கள் பயன்பெற்றிருக்கிறீர்கள், என்னென்ன திட்டம் உங்களுக்கு வரவில்லை என்கின்ற அடிப்படையில் தரவுகளை கையில் எடுக்கிறார்கள். தமிழகத்தை மீட்போம் என்கின்ற அடிப்படையில் அன்றைய முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை நோக்கி பயணம் என்கின்ற அடிப்படையில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதற்கு பிஜேபி முழு ஆதரவை தந்திருக்கிறது. அதனுடைய துவக்க விழா கொங்கு பெல்ட்டில் நடக்கும் பொழுது பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். ஆங்காங்கே இருக்கக்கூடிய பல்வேறு ஒரு சில பரப்புரைகளிலும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு விழாவில் நடந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை பேசும் பொழுது அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார். மகளிர் உரிமை தொகைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக மகளிர்கள் ஏமாற்றத்தை பெற்றார்கள் என்கின்ற அடிப்படையில் நேற்று அவர் பேசியதற்கு இன்றைக்கு அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். என்ன பதிலடி கொடுத்திருக்கிறார்? ஏமாந்தது தமிழக மகளிர் அல்ல, பிஜேபியோடு கூட்டணி வைத்ததன் அடிப்படையில் இபிஎஸ் அவர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்கிறார். அதையும் தாண்டி இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் இபிஎஸ் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்றதுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இதை சொல்லி எங்களுக்கே சலிப்பாயிடுச்சு. மக்களுக்கு நாங்கள் சொல்வது உங்கள் மூலம் என்னவென்றால், அமித்ஷா என்டிஏ கூட்டணியில் அதனுடைய தலைவர் தமிழகத்தில் இபிஎஸ் அவர்கள், அதாவது மாநிலத்தில் மத்தியில் மோடி அவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதே கொஸ்டினை நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் சொல்லும் பொழுது அவர் கொஞ்சம் மழுப்புலனா பதில் சொல்லியிருக்கிறார். ஸோ இப்படியெல்லாம் இன்றைக்கு அரசியல் நகர்வுகள் நடந்திருக்கிறது. இதை குறித்து விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய விவாத நேர நிகழ்ச்சியில் அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். பொள்ளாச்சியிலிருந்து தன்னுடைய கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்வைக்க வந்திருக்கிறார் நாகநந்தினி அவர்கள். இணைய மொழியாக வரவேற்கிறோம். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கினில் முதலாவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு விஜய் கிருஷ்ணா அவர்கள் இணைகிறார். வணக்கம். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கினில் பிஜேபியினுடைய பன்முகத்தன்மை கொண்ட ஆளுமை கொண்ட மரியாதைக்குரிய திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார்.
வெங்கடேஷ், உங்கள்கிட்ட வந்து தான் அந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதாவது ஏடிஎம்கே சார்பாக வரவங்ககிட்டும் சரி, டிஎம்கே சார்பாக வரவங்ககிட்ட இல்லாமல், ஏன்னா வந்து இந்த மிகப்பெரிய இந்த கூட்டணிக்கு அச்சாரமிட்ட பிஜேபியினுடைய கருத்துக்கள் எங்களுக்கு முதலாவது முக்கியமாக தேவைப்படுகிறது. அதாவது தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் அமித்ஷா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அதாவது அவங்க திரித்து கேள்வி கேட்குறாங்களோ இல்லை அதற்கு பதில் இருக்குது அதை வெளியே சொல்ல மாட்டேன்றாங்களோ அடிப்படையில் செல்கிற இடங்களிலெல்லாம் பத்திரிகையாளர்கள் வைக்கக்கூடிய கேள்வி, என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் பிஜேபி அங்கம் வகிக்குமா? ஏன்னா அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு இன்றைக்கி இபிஎஸ் சொல்லியிருக்கிறார் என்டிஏ தலைமையில் நான் தான் தலைவர், கூட்டணி ஆட்சின்னு சொன்னதை ஆட்சியில் கூட்டணி நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்கன்றாங்க. இப்போ உண்மையிலேயே ஏன்னா வந்து அதை முடிச்சுட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, முதல்ல வந்து எத்தனை தொகுதிகள் என்பதை நாங்கள் பிரித்து பார்த்து நிற்கிறோம், அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் அமைச்சரவையில் நாங்கள் இடம் போடுறோமா இல்லையா அப்படின்றத நாங்கள் உட்காந்து பேசி முடிவெடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ அப்போது திரைமறைவில் பிஜேபியும் உள்ளுக்கு ஆட்சிக்குள்ளே கூட்டணிக்கு வரப்போகுதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சிதம்பர ரகசியமாக இருக்குது. அதற்கு உங்களுடைய கருத்து? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நாட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது, திமுகவுடைய பெரிய பெரிய சாதனைகள்லாம் இருக்குது, அதை பற்றி விவாதத்தை பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் கூட இல்லையா? இது வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு கொள்கிறோமா, இபிஎஸ் தான் கூட்டணி கட்சி தலைவரா அப்படின்ற விவாத பொருளை மட்டும் இங்கே இருக்கக்கூடிய திமுக அடிமை ஊடகங்கள் தொடர்ந்து இதையே நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்க தான் ஃபர்ஸ்ட் கேள்வி வைக்கிறோம். இன்னும் எலெக்ஷன் வரல, அடிமை ஊடகங்கள் அப்படிதான் சொல்லுவான். ஏன் அப்படி சொல்றேன்னா, திமுக எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன, அதை பற்றி ஏன் மதிமுக மல்லை சத்தியா மூட்டி நிக்கிறார், அதை பத்தி விவாதம் வைங்க எல்லாரும். அது உட்கட்சி பிரச்சனை. இப்ப மதிமுகவுக்கு திமுக சொல்றது நல்லா கேளுங்க. காங்கிரஸ் இன்றைக்கு வந்து தாவேகாவோட ஒரு கூட்டணி பேசிட்டு இருக்கு தெரியுமா? அதை பத்தி விவாதம் எங்க யாருன்னா வைக்கிறீங்களா? அதை நம்ம பேசத்தானே போறோம். காங்கிரஸ் என்ன பேசுது, தாவேகாவோட கூட்டணி வச்சா தமிழ்நாட்டுல 10 சீட் 20 சீட் தான் கிடைக்கும். ஒரு தாவேகாவோட இதெல்லாம் நீங்க அண்ணாதிரைசில இவ்வளவு ஊடகங்களை வச்சு விவாதம் வைக்கிறப்ப நாங்க சொல்லக்கூடாதா? என்ன கூட்டணி வைக்கிறாங்கன்னா, என்ன பேசுறாங்கன்னா, காங்கிரஸ் என்ன பேசிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் என்ன பேசிட்டு சொல்ல விடுங்க, உங்க கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க, ஏன் பயப்படுறீங்க? ஒரே நிமிஷம். நம்ம அரங்கத்தில் அதிமுக சார்பாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கிறார் முன்னாள் அதிமுக நிர்வாகி திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார், சொல்லுங்க. காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, தாவேகாவோட கூட்டணி வச்சு எப்படியாவது கேரளாவை பிடிக்கணும்னு ஒரு ரூட் எடுக்கிறாங்க. இதை பற்றி இங்க இருக்க விவாதங்களை பேசும் பொருளை யாருமே பேசல. நீங்க நல்லா கேளுங்க. காங்கிரஸுடைய முன்னாள் எம்பி சட்டமன்ற உறுப்பினர் திரு திருச்சி வேலு அவர்கள் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று மணப்பாறை நடந்த ஒரு மீட்டிங்கில் கண்டிப்பாக திமுக ஆட்சி அமையும், அதில் காங்கிரஸினுடைய எம்எல்ஏ 2 பேர் அமைச்சர் பட்டியலில் இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு அதன் அடிப்படையில் செல்வ பிறந்தைகளை கேட்கும் போது நல்ல விஷயம் தானே, வரவேற்கக்கூடிய விஷயம் தானே. ராஜேஷ்குமார் தான் சொல்றாரு, தமிழ்நாடுடைய காங்கிரஸினுடைய கொரோடா ராஜேஷ்குமார் சட்டசபை கொரோடா கூட தான் சொல்லியிருக்காரு, நாங்க பெரும்பான்மை ஆட்சியில பங்கு கேட்போம்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்துன்னு அவர் சொல்லி விலகிட்டாரு. நான் சொல்றது வந்து, காங்கிரஸ் வந்து கேரளாவோட விஜயோட கூட்டணி வைத்து அங்க மிகப்பெரிய லெவல்ல அங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியை ஒழிக்கணும்ன்றதுக்கான ஒரு ரூட்டை எடுக்கிறாங்கன்ற ஒரு செய்தி வருதுல்ல, அதை விவாத பொருளா இங்க இருக்கவங்க யாருமே பேச மாட்டேன்றீங்க தான் என் பதிவு. அது உண்மை தன்மையா பொய்யான்றதெல்லாம் நான் சொல்ல வரல, தெளிவா சொல்லிட்டாங்க. ஐடிசி நடந்த ஹோட்டல்ல தெளிவா சொல்லிட்டாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் எடப்பாடி அவர்கள் தான் தலைவர், அவர் தலைமையில் தான் ஆட்சி அமையும், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டார். எங்களுடைய தலைவர் இன்னைக்கு சொல்லிட்டார், எலெக்ஷன் முடிஞ்சவொன்னா கலந்து பேசிப்போம், முடிஞ்சிருச்சு. அது ஒரு வரி செய்தி முடிஞ்சிருச்சு. இதை வந்து இங்க இருக்கக்கூடிய திமுகவோட சார்பில் அனைத்து ஊடகங்களும் இதுதான் நாட்டினுடைய பிரதான பிரச்சனையா வைத்து ஒரு ஹைலைட்டா ஏன் பேசுறீங்க? தமிழ்நாட்டில் தேனும்பால ஓடிட்டு இருக்க நாள் ஆட்சியில அரசு எந்திரங்கள் இந்தியாவில் ஓடுதா சார்? தேனும்பால நான் கேட்கறது, நான் தமிழ்நாடு தாங்க பேசிட்டு இருக்கேன். ஆமா, என்ன ஓடல சொல்லுங்க. ஓடாம 20 மாநிலம் ஆட்சி பிடிச்சிருக்கோம், ஓடாம 20 ஆட்சி பிடிச்சிருக்கோம், சொல்லுங்க, உங்களுக்கு பதில் சொல்றேன். ஓடாம 20 மாநிலம் பிடிச்சிருக்கோம், எப்படி பிடிக்க முடியும்? மக்கள் நல திட்டம் பண்ணாம நீங்க 20 மாநிலம் ஆட்சி பிடிக்க முடியுமா? 20 மாநில ஆட்சியில பிஜேபி நேரடியா போட்டி போட்டது எத்தனை? ஏங்க நீங்க என்னங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்டா இன்னொரு கேள்வி கேட்டா 12. ஏங்க மிச்சம் இருக்கிற 8 கூட்டணி, மிச்சம் இருக்கிற 8மே கூட்டணி. அப்படி பார்த்தா பீகார்ல கூட நாங்க பெரும்பான்மை சீட் எடுத்தோம். எதுக்கு நிதிஷ்குமார் முதலமைச்சர் உட்கார வச்சிருக்கோம்? என்னங்க பேசுறீங்க? காங்கிரஸோட சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் முதலமைச்சர் வேட்பாளருங்க, அவ்வளவுதாங்க. சரி, இது தெளிவா இருந்துங்க. தமிழ்நாட்டிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதுல எடப்பாடி அவர்கள் இருக்கிறார். இதுல ரொம்ப கிளியர். இதுல அதிமுக
தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணியா இல்ல தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி தான். இது அமித்ஷா அவர்களே ஐடிசி ஓட்டல தெளிவா சொல்லிட்டார். இது ஏன் இவ்வளவு கன்ஃபியூஷன் பண்ணி சுத்தி 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 இதுலயே சுத்துறீங்க தவிர இன்னைக்கு அரசு எந்திரத்தை தவறாக திமுக பயன்படுத்துறது அதை பத்தி விவாதம் பண்றதுக்கு ஆள் இல்லையே. 4 ஐஏஎஸ் கேட்டகரியா நீங்க போடுறீங்க. ஏற்கனவே செய்தி விளம்பரத்துறைன்னு ஒண்ணு வச்சு 2 ஐஏஎஸ் கேடர் வச்சிருக்கீங்களா? அவங்களை வைத்து உங்களுடைய சாதனைகளை செல்ல வேண்டியதுன்னா தனியா ஒரு 4 ஐஏஎஸ் போட்டு அவங்களுக்கு இப்ப அவங்க துறை சார்ந்த வேலைகளை செய்யாமல் புது வேலைகளை நீங்க ஏன் கொடுக்குறீங்க? அப்படி என்ன இந்த அரசு அவ்வளவு சாதனை செஞ்சு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு 4 ஐஏஎஸ் எக்ஸ்ட்ரா போட்டு பண்றதுக்கு என்ன இருக்கு இங்க வேலை கேட்பாங்களா இல்லையா? இன்னைக்கு 200 கோடி ரூபாய் கட்டலன்னு சொல்லிட்டு டோல்ல மாநகர பஸ் விடமாட்டோம்னு சொல்லி நீதிமன்றம் குட்டு போட்டுருக்கு. அதை பற்றி விவாதம் பண்ணுங்க. ஏன் பண்ண மாட்டேங்க? ஏன் வீடு விட திருச்செந்தூரோட பிரசாத் கோயில போய் கொடுக்குறீங்க பிரசாதத்தை? இவ்வளவு வெளியே இப்ப சேகர் பாபு சொல்றாங்களோ நாங்க அவ்வளவு குடும்பத்துக்கு பண்ணிட்டோம், அவ்வளவு கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம், அது சுத்தி இருக்க மக்களுக்கு எல்லாம் வீடு விட போய் பிரசாதம் கொடுத்தீங்களா? இப்ப நீங்க புதுசா பிரசாதம் கொடுக்குறீங்க. இந்த கேள்வி எழுமா இன்னொரு செய்தி சொல்றேன் கேளுங்க. அரசு கொடுத்தாலும் தப்புன்றீங்க. எந்த டைம் கொடுக்குறீங்க? எந்த டைம் குடி இப்ப நீங்க மக்களை நேரடியாக சந்தித்து என்னென்ன வேலை பண்றீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். இப்ப கேபிள் டிவி ஆபரேட்டருக்கு செட்டப் பாக்ஸ் 50 லட்சம் செட்டப் பாக்ஸ முன்பணமின்றி இன்னைக்கு ஃப்ரீயா கொடுக்குது திமுக கவர்மெண்ட். ஏன் கொடுக்குது? முன்பணமின்றி. இது தயவுசெய்து பதிவு பண்ணுங்க. முன்பணமின்றி அவங்க கொடுத்து அவங்க திட்டத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காக கேபிள் டிவி ஆபரேட்டர் ஃபுல்லா உழைக்கிறாங்க. எப்படி கலைஞர் டிவில வந்து கலைஞர் டிவின்னு ஒன்று கொடுத்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் சன் டிவிக்கு சப்போர்ட்டா ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்தாங்க பாருங்க. கேபிள் டிவியை மக்கள் போற ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பார்த்தே ஆகணும், அதுக்கு டிவி விளம்பரம் வந்தே ஆகணும், அதுக்கு நம்மளோட பொழப்பு ஓடியே ஆகணும்னாலும் இலவச டிவி கொடுத்தாங்க பாருங்க. அதே கண்டென்ட்ல இந்த ப்ராசஸ் பண்றாங்க. அதை பற்றி இங்க விவாதம் யாருமே இல்லையே. இந்த விவாதம் எல்லாமே கேட்பாங்கல்ல. இப்ப நீங்க வந்து வீடு வீடா நீங்க கொடுக்கறத பத்தி மட்டும் நான் சொல்ல வரல. சரி, இப்ப ரேஷன் பொருளை ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆயிடுச்சா? நீங்க ஆட்சி வரப்ப தேர்தல் மேனிஃபெஸ்டோ கொடுத்தீங்க. கூட்டுறவு சங்கங்கள் நடக்கக்கூடிய டிஇசி ஆகட்டும், அமுதம் ஆகட்டும், சிந்தாமணி ஆகட்டும், இந்த எல்லா ரேஷன் கடைகளையும் ஒரே குடையின் கீழ் ஒரே நிர்வாகத்தின் கீழே கொண்டு வரும் தேர்தல் மேனிஃபெஸ்டோல வாக்குறுதி கொடுத்தீங்களா? ஏன் இன்னைக்கு வரையும் செய்யல? அதை செய்யாம காலம் போன கடைசியில கண்ணு கட்டப்போது சங்கரா மாதிரி காலம் போன கடைசியில இப்ப நாங்க 15 லட்சம் பேருக்கு நேரடியா போய் ரேஷன் கடை கொடுக்க போறோம். என்ன கதை இது? 15 லட்சம் பேர் நேரடியா சந்திச்சு அவங்களுடைய டேட்டா வாங்குறதுக்கா இப்ப நீங்க போறீங்களா வீடு விட? நீங்க தான் தேனும் பாலும் தமிழ்நாட்டில் ஓடுதுன்றீங்க. எதுக்கு இப்ப போய் உறுப்பினர் சேர்க்கிறீங்க? 1949 ஆரம்பிச்ச கட்சிங்க திமுக. இன்னைக்கு நீங்க போய் நீங்க உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கீங்க. இப்ப போய் நாங்க 1 கோடி பேரை சேர்த்துட்டோம். எல்லாருக்கும் ஸ்டிக்கர். நாங்க முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லல. நாங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க தானே எங்கேயும் சொல்லல. நாங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பு 2026 ஆட்சி அமைப்புன்னு சொல்ல 2029 தான் இலக்குன்னு எங்களுடைய மாநில தலைவர் தெளிவா சொல்லிட்டார். 29 பாராளுமன்ற நகரம் அப்படின்னு சொல்லிட்டார். நீங்க வந்து 5 முறை ஆட்சி அமைச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில். இப்ப 6வது முறை ஆண்டுட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்க உறுப்பினர் சேர்க்கின்ற அங்க போயிட்டு ஏங்க பப்ளிக்கோட போன் நம்பர் வாங்குறீங்க? போன் நம்பர் வாங்க ஐடிஎம்ல ஏத்தி தேர்தல் தமிழ்ல ஜிபே மூலம் பணம் கொடுக்க போறீங்களா? கேள்வி எழுதா இல்லையா? இதெல்லாம் இவ்வளவு நாள் 4 வருஷம் எதுவுமே இல்லாம திடீர்னு போயிட்டாங்க. எங்களுடைய சாதனைகளை சொல்லுன்றீங்களே. புகார் பெட்டி நாங்க ஆட்சி அமைச்சோம்னா புகார் பெட்டி ஒன்று வைக்கிறோம். உங்களுடைய அவலங்களை நீங்க அந்த புகார் பெட்டியில போடுங்க. 100 நாள் நாங்க நிவர்த்தி தரோம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இன்னைக்கு முதலமைச்சர் அந்த மாண்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே அந்த புகார் பெட்டியில திடீர்னு ஒரு டேட்டா சொல்றாங்க 1 கோடி புகார்ல வாங்கிட்டோம். அதுல கிட்டத்தட்ட முக்காவாசி வந்து நிவாரணம் பண்ணிட்டோம். யார்கிட்ட வாங்கினீங்க? யார்கிட்ட கொடுத்தீங்க? இல்ல அதுக்குன்னு தனியா ஐஏஎஸ் ஷில்பா பிரபாகர் சதீஷ் இருக்காங்களா? யாரா பண்ணாங்க சொல்லுங்க. அதன் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து தகவல் புகார் பெட்டி எங்க இருக்கு காட்டுங்க. 38 மாவட்டம் இருக்கா தமிழ்நாட்டுல? 38 மாவட்டம் தானே இருக்கு. 38 மாவட்டம்ல புகார் பெட்டி விசிபிலிட்டியா எங்க இருக்கு? இங்க இருக்கு, நீங்க காட்டுங்க. இந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்துல இங்க இருக்கு, சட்டமன்றத்துல இங்க இருக்குன்னு காட்டுங்க. செய்தி விளம்பரத்துறையை சேர்ந்த அதிகாரிகளை தமிழக அரசு நம்ப மறுக்கிறது. நல்ல ஒரு பதிவு சொல்லுங்க. தமிழகத்துறை செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் வெள்ளங்கோயில் சாமிநாதனுடைய நிலைத்தன்மையை இங்கு தமிழக அரசு புறக்கணிக்கிறது. அவர் சரியா வேலை செய்யலன்னு நினைக்கிறதா இல்ல அவர்கிட்ட மூலம் டேட்டா கொடுத்தா வெளியே போலாம் நினைக்கிறதா தெரியாம நீங்கள் எந்த சாதனைகள் பண்ணாலும் அதனால யாரு அமுதா ஐஏஎஸ் கிட்டயும் சுபீர் சிங் பேடி ஐஏஎஸ் கிட்டயும் ராதாகிருஷ்ணன் இன்னொரு துடி கொடுத்து அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து டேட்டாவை எடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க கொடுப்பாங்க. அப்படின்னா அப்ப அமைச்சர்களுக்கு இங்க என்ன வேலை இருக்கு? அமைச்சர்களோட வேலை என்னங்க? நீங்க செய்த சாதனைகளை வெளியே சொல்றதாங்க உங்களை அமைச்சர் தேர்ந்து உட்கார வச்சிருக்கோம். நீங்க அரசு அதிகாரிகள் அதை வச்சுக்கிட்டு சாதனைகளை வந்து ஏற்கனவே செய்தி விளம்பரத்துறதுக்கு 2 ஐஏஎஸ் வச்சிருக்கீங்க. புதுசா அரசு எந்திரத்தை நீங்க ஏங்க யூஸ் பண்றீங்க? அது கேட்பாங்களா இல்லையா? இதை பற்றி விவாதம் பண்ணுங்க. இன்னும் நீங்க ஓபிஎஸ் இப்படி சொல்லிட்டாரு, இபிஎஸ் இப்படி சொல்லிட்டாரு, அமித்ஷா இப்படி சொல்லிட்டாரு, அவர் வருவாரா? இவங்க எதங்க இதை நோக்கி நகர்றீங்க? எங்க கட்சிக்கு அது நாங்க பாத்துக்கிறோங்க. எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். உங்க பிரச்சனை நீங்க பாருங்க. அமித்ஷா சொன்னதும் இபிஎஸ் சொல்றதும் உட்கார்ந்து பேச போறாங்க. யார் முதலமைச்சர் வரப்போது, தேர்தல் வரப்போது, வென்றெடுக்க போறாங்க. எங்களுடைய கட்சி, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரச்சனை. இதை பற்றி விவாதம் பண்ண வேண்டிய தேவையில்லை. நல்ல கரெக்டான கேள்வி சார். 4 ரூமுக்குள்ள உட்கார்ந்து பேசுறீங்க, அது உங்க பிரச்சனை. பொதுவுல இருந்து பேசினா வந்து அது பொதுவுல நீங்க பேசுறது
விவாதத்தை நீங்க எடுத்து அதுக்கு நம்ம நீங்க உங்க தரப்பு நீங்க விவாதத்தை நான் வரவேற்கிறேங்க. ஆனால் இதையே விவாதமாக நீங்க தொடர்ந்து ஹைலைட் பண்றீங்களே. அப்ப நான் கேட்டேன் பாருங்க, இவ்வளவு டேட்டா கொடுத்தேன், அந்த டேட்டாவை பத்தி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஏன் எடுக்கல? அதுதான் கேள்வி. சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுறோம். அடுத்து இணையமொழியாக இணைந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாகநந்தினி வெங்கடேஷ் அவர்கள் அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். திமுக மீது உங்களுடைய கருத்து, பதில். வணக்கம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ரொம்ப வெங்கடேசன் சார் அப்படியே குதிக்கிறாரு. என்ன விஷயம்னு எனக்கு புரியல. வெங்கடேசன் சாருக்கு இருக்கிற தெளிவு கூட இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடியாருக்கு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. அவரே சொல்லிட்டாரு, டெல்லி தான் முடிவு பண்ணோம், டெல்லி என்ன செய்யுமோ அதை நாங்க செய்யறோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நம்ம பிரஸ் மீட்ல சொன்னதாலதான் இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டே வந்துச்சு. அப்புறம் பாவம் அவரு ரொம்ப கவலைப்படுறாரு. டிவி எல்லாம் அரசாங்கம் எடுத்துச்சு. நான் கேக்குறேன், என்டி அப்படிங்கிற என்டி டிவி நார்த் இந்தியால அது யாருக்கிட்ட இருக்கு? அதான் தானே இருக்கு. ஜி டிவின்னு ஒண்ணு இருந்துச்சு, அது சுபாஷ் சந்தர், அதுவும் ஒரு பிஜேபி எம்பி தானே. ஏஷியன் நெட் யார்கிட்ட இருக்கு? அதை சொல்லுங்க. ரிபப்ளிக் டிவி யார்கிட்ட இருக்கு? அருணா கோஸ்வாமிநாதன் கிட்ட தானே. ஐடி இந்த மாதிரி நாங்க நிறைய சொல்லுவாங்க. நார்த் இந்தியால கிட்டத்தட்ட 70 அவங்கள எம்பி கிடையாது, புரிஞ்சு பேசுங்க. அவங்கள எம்பி கிடையாது, புரிஞ்சு பேசுங்க. அவங்கள எம்பி கிடையாது, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தெளிவா பேசுங்க. அடுத்தது உங்க மோடி அவர்கள் தான் வார வாரம் வானொலியிலையும் தூர்தர்ஷனையும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப நீங்க பிரச்சாரம் இல்லையா? நீங்க உங்க விஷயத்துல எடுத்து சொல்லலையா? என்ன சார் நீங்க என்ன தெளிவு இருக்கு நீங்க பேசுறீங்க? அப்புறம் நாங்க 15 லட்சம் மக்கள் கிட்ட போறோம். கரெக்ட் தானே சார்? நாங்க மக்கள் கிட்ட போய் குறை தானே கேட்கிறோம். என்ன விஷயம்? நாங்க பிரச்சனை தானே தேடி எடுக்கிறோம். உங்களை மாதிரி 15 லட்சம் கருத்துக்களை வாங்கிக்கிறோம். முதல் கருத்தை வாங்கிக்கலாம். இணைமொழியா பேசுறாங்க. முதல் கருத்து இன்னொன்னு, அதாவது ஐஏஎஸ் ஆபீசர் எப்படி யூஸ் பண்ண? ஐஏஎஸ் ஆபீசர் சார், அது குடிமையல் பண்ணி ஐஏஎஸ் ஆபீசர் இருக்கிறதே மக்களுக்காக போய் சேவை செய்யறதுதான். அதை சரியான ரூட்ல எடுத்துட்டு போய் இன்னைக்கு நேற்று அந்த பெட்டி என்னாச்சுன்னு கேக்குறீங்க. அந்த பெட்டி கிட்டத்தட்ட 2021 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களுடன் ஸ்டாலின் சொல்லி நாங்க ஊரூரா போய் வாங்கினோம். அதுல கிட்டத்தட்ட 2 லட்சம் மனுக்களுக்கு மேல வந்திருக்கு. அதை நாங்க 1.5 லட்சம் மனுக்களை வந்து நாங்க தீர்வு எடுத்திருக்கோம். அதை டிஸ்போஸ் பண்ணிருக்கு. இப்ப அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2021 இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இல்ல மேல ஆடுறவங்களுக்கு எல்லாம் மக்களை பத்தின சிந்தனையே கிடையாது. ஆனா 2001 உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நாங்க தொடங்கணும். 2022 முதல்வர் முகவரின்றது தொடங்கணும். இந்த 2 வயசு வர முடியாதவங்களுக்கு 3வது 2023 பிப்ரவரி மாசம் முதல்வரே 4 தொகுதியை வச்சு ஆய்வு செய்யறாரு. இது எல்லாத்திலையும் சேர முடியல, ஏதாச்சும் இன்னும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி சாதாரணமா இல்ல, கிட்டத்தட்ட 13 துறைகளுக்கு மேல இன்னைக்கு மக்களை டைரக்டா நீங்க வந்து எங்களை தேடி வர வேணாம், அரசாங்கத்தை தேடி மக்கள் வர வேண்டாம், மக்களை தேடி அரசாங்கம் வருதுன்னு சொல்லி ஓபன் டிரான்ஸ்பரண்டா இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நாங்க தொடங்கினது. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? உங்களுடன் முதல்வர் நாங்க தொடங்குறோம். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதுக்கான தரவுகள் ஏன் அமுதா மேடம் ஐஏஎஸ் அவர்கள் சொன்னாங்க. முதல்வர் முகவரியில கிட்டத்தட்ட 1,05,00,000 மனுக்கள் பெறப்பட்டுச்சு. அதுல 1,00,00,000 நந்தினி மேடம், அமுதா ஐஏஎஸ் வந்து சொன்னதுல 70% கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல நிறைவேற்றினதா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு விமர்சனமும் அந்த பேட்டிக்கு பிறகு எழுந்திருக்கு. அதான் சார், அது அவங்களா கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு எப்படின்னா இவங்களா ஒரு விஷயத்த உருவாக்கிக்கிறது. எதுவுமே என்ன நடக்குது நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. நம்ம வந்து டெல்லிக்கு போனோமா, எப்படியாச்சும் கையில கால விழுந்தோமா? அவர் சொன்னாரு பாருங்க, நான் போய் அமித்ஷா அவர்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் 100 நாள் வேலை திட்டத்துக்கான காசே இவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஏன் சார், ஒரு நிமிஷம் நான் ஒரு பிராக்டிக்கலா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். உள்துறை அமைச்சர் எதுக்கு பாப்பாங்க? நிதிய நிர்வாகத்தை ரிலீஸ் பண்ணணும்னா நிதித்துறை அமைச்சர் எல்லாம் பார்க்கணும். இவர் போய் உள்துறை அமைச்சரை பார்த்து என்னாலதான் 100 நாள் வேலை திட்டத்துக்கான காசு வந்துச்சுன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களே. இவங்க ஆட்சியில வந்து என்ன தேர்வு பாடம் ஓடுச்சா? இல்ல வெங்கடேசன் சார் சொன்ன ஆனா இந்த டைலாக் ஒரு மேண்டேட்டரியா வச்சுட்டு பேசிட்டே இருக்கீங்க. நீங்க தேனும்பாலும் ஒரு பீகார்ல ஓடுதா சார்? தேனும்பாலும் இப்பதான் சார் குஜராத்ல ஒரு பாலம் வேணா இடிச்சு விழுந்துச்சு சார். இன்னைக்கும் அண்ணா பாலம் அப்படின்றது 52 வருஷத்துக்கு மேல
நான் திமுக பத்தி சொல்றேன். காங்கிரஸ் வேலையே இல்லையே. என்ன வேலை? மதுரை நீதிமன்றம் கொட்டுது, நறுக்கு நறுக்கு கொட்டுது. அரசு அதிகாரிகள் இருக்கிறது மக்களுக்கு தான். மக்களுக்கு போய் உங்க சேவை செய்து பிஜேபி தப்புன்னு சொல்லிச்சுன்னா மக்கள் உங்க அகற்ற வேலையை பார்ப்பாங்க. அதுக்கு மேல உங்களுக்கு தரமான பதில் தானே வந்துச்சு மக்கள் கிட்ட இருந்து. என்ன சொன்னாரு ஒரு பிஜேபி நிர்வாகி, உங்க மாநில தலைவர் நயினார் கிட்ட இருந்து என்ன சொன்னாரு? யாரும் ஓட்டு போட மாட்டாங்களாம், சோறு வேணா போடுறோம், சாப்பிட்டுமான்னு சொல்றாங்கன்னு இதே டிவில தானே டெலிகாஸ்ட் ஆச்சு. நயினார் கூப்பிட்டாருப்பா அமைதியா அப்படின்னு சொன்னது உங்க பிஜேபி காட்டுதானே சார். இதுதான் மக்கள் கிட்ட உங்ககிட்ட வர சரி சரி நன்றி மேடம், நீங்க சொல்லிட்டீங்க. இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் அடுத்து நம்முடைய ஆவின் வைத்தியநாதன் ஏதோ சொல்லணும்னு குறுக்கிட்டீங்க, சொல்லுங்க சார். அதாவது ஃபஸ்ட்டு அண்ணன் இபிஎஸ் பற்றி இந்த 4.5 ஆண்டு காலம் பெரிய விமர்சனம் மாண்புமிகு முதலமைச்சர் வைக்காதது ஏன்? நம்பர் ஃபஸ்ட்டு 10+2 12 தேர்தலில் அவர் தோல்வி விட்டுறார் இல்லையா? அப்போல்லாம் குதிக்காத தளபதி ஸ்டாலின் அவர்கள், மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள், இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்ச உடனே அலறல் சத்தம் ஏன் கேட்குது? நம்பர் 1. நம்பர் 2, பிஜேபிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் பெரிய வேறுபாடு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இதை பல முறை சொல்லியிருக்கிறோம். பெரிய வேறுபாடு அம்மா இருந்த காலத்திலும் சரி, பசுவதை சட்டமாக இருந்தாலும் சரி, கடவுள் இந்துத்துவ நம்பிக்கை அம்மா வந்து இங்கேருந்து கர சேவைக்கு செங்கல் கொடுத்து அனுப்பிச்சாங்க. எது எது ஆதரிக்கணுமோ அதை புரட்சித் தலைவி அம்மா வந்து ஆதரித்தாங்க. எது எதுக்கணுமோ அதே டைமில் வாஜ்பாயை ஒத்த செருப்போடு நடக்க வச்சு 13 நாளில் ஆட்சியை கவுத்து தான் புரட்சித் தலைவி அம்மா. தமிழக நலன் முக்கியமாக அப்படி மத்திய அரசோட நலன் முக்கியமானா தமிழக நலனுக்கு நம்ம உரிமை குரல் கொடுத்தா மாதிரி அது காவேரியாக இருக்கட்டும், கச்சத்தீவு மீட்பாக இருக்கட்டும், இல்லை 69% அட்டை 9வது அட்டவணையில் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், புரட்சித் தலைவி அம்மாவுக்கு திகர் புரட்சித் தலைவர். அதனால தான் டாக்டர் வீரமணி ஐயா அவர்களே என்ன சொன்னார்னா சமூக நீதி காத்த வீராங்கனின் பட்டம் கொடுத்தாரு. அது ஓகே, அது ஓகே. ஆனால் இப்போ இபிஎஸ் அவருடைய ஸ்டாண்டர்டு கரெக்டான பாதையில் ஒரே ஒரு விஷயங்க. இதில் வந்து இங்கே ஸ்டாண்டர்டு சப்ஸ்டாண்டர்டெல்லாம் சொல்லக்கூடாது. திமுக இன்னைக்கு வந்து பலம் வாய்ந்த கூட்டணி பலத்தோட அறுதி பெருமான தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி நடத்திருக்கு. அதில் நிறைய பஸ் கட்டண இலவசம், 1000 ரூபாய் பெண்களுக்கு இலவசம், அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு இலவசம், இப்படி நிறைய கொடுத்து கூட ஒரே அறிக்கையில் தான் தளபதியை கேட்குறேன். நான் யாருமே கலைஞர் ஐயாவாக இருக்கும்போது இருக்கட்டும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த புரட்சித்தில் யாருமே 10 மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தை தூக்கவே இல்லை. பயத்தின் காரணமாக தான் இன்றைக்கி வந்து இல்லை அன்றைய காலகட்டம் வேறு இன்றைய காலகட்டம் இல்லைங்க. இந்த காலகட்டம் முக்கியம் இல்லைங்க. 4.5 ஆண்டு காலம் நம்ம வந்து நல்லாட்சி புரிஞ்சிருக்கிறோம்னா நம்ம ஏன் அலறணுன்றேன் நான் தளபதி ஸ்டாலின். அப்போ நாம் அவர்கிட்ட எல்லா பெண் நிறுவனம் இருக்குது, எல்லா ரிப்போர்ட்டும் இருக்குது. அப்போ அவருக்கு வர ரிப்போர்ட் சரியில்லைனால்தான் ஒரு பக்கம் உதயநிதி தளபதி தம்பி உதயநிதி ஸ்டாலினும் இன்னொரு பக்கம் தமிழக முதல்வரும் பட்டி தொட்டிலாம் போயிட்டுருக்காங்க. இது எப்போ போவாங்கன்னா ஆஃப்டர் ஜனவரிக்கு அப்புறம் போவாங்க. இப்பயே ஜூன் மாதத்துலேயே இதை ஸ்டார்ட் பண்ணுறது இது வரைக்கும் வரலாற்றிலே கிடையாதுங்க. கடந்த 2021 தேர்தல் எடுத்துக்கும் போகும்போது அந்த கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷன் விளக்குனதுக்கு அப்புறமேட்டு இவர் வந்து ஏர்லியாவே ஒரு 10 மாதத்துக்கு முன்பதாகவே சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. எதிர்கட்சி வேறுங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும், எதிர்கட்சியாக இருக்கும், அப்பப்போ போகிறாங்க. ரைட்டு. தேர்தல் யுகம் வந்து அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஒரே ஒரு கேள்வி தான் எல்லாருமே கேட்க விரும்புகிறேன். நான் அவங்க எதிர்கட்சி வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டோம், இல்லை தாவாவோட கூட கூட்டணி வச்சுக்கிட்டோம், உங்கள் கட்சி பலமாக இருக்கும்போது நீங்கள் ஏன் பழனிசாமி சாரை போய் இப்போ விமர்சனம் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் நான். தேவையில்லாத விமர்சனம். அவரை மக்கள் மறந்துட்டாரு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவர் வெற்றியே பெற மாட்டார், 19% கீழே போயிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. 4.5 ஆண்டு காலம், அதாவது நான் ஒரே ஒரு விஷயம், இந்த ஆட்சியில் ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவி அம்மாவோட ஆட்சியாக இருந்தாலும் சரி, மக்களாட்சி நடத்தினாங்க.
ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ வந்து மக்களாட்சி நடத்துதான் நான் திமுக காரங்களே கேட்குறேன், இல்லை காங்கிரஸ்காரர் அருகில் இருக்கிற நண்பர் கூட கேட்குறேன். பல திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. திட்டங்கள் இருக்கலாங்க, அது செயல்வடிவத்துக்கு வந்திருக்கா, எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படி எந்த அளவுக்கு கீழ் அளவுக்கு திட்டங்கள் போய் ரீச் ஆகல. அதாவது நீங்க சொல்றதுடைய அந்த அவங்க பேசும்போது நம்ம குறிப்பிடல ஒரு விஷயம் சொல்லுங்க. இல்ல சார், அவர் கேட்டதுக்கு தான் இப்ப நீங்க சொன்னீங்களே சார் 4 திட்டம் அதுல மக்கள் கிட்ட போகல. நீங்க ரீச் ஆயிட்டு நீங்க பயப்பட தேவையில்லையா? நான் தான் சொல்றேன், பிளஸ் மைனஸ் ரெண்டுமே சொல்றேன். இல்ல நீங்க அம்மா நீங்க உறக்க பேசுறதுனால நீங்க மக்கள் கிட்ட போய் ரீச் ஆயிடாது. எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு நானே சொல்றேன், ரீச் ஆகணும் நானே சொல்றேன். புரியுதுங்களா? வாய்ப்பு தரேன் கொடுத்திருக்கேன், இந்த வாய்ப்பை நீங்க பேசுமா. அப்புறம் நண்பர் சொன்னாரு டோல்கேட் இவ்வளோ ஏறிச்சு அவ்வளோ. டோல்கேட் யாருந்துக்கு முக்கிய காரணம் யாருன்னா, இவங்க காங்கிரஸ் கூட்டணியில் தரையோர போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த அண்ணன் டிஆர் பாலு அவருக்கு தான் 20 வருஷத்துக்கு அவரே கலெக்ஷன் பண்ணி போயிட்டார். அதனால தான் காங்கிரஸ் மீண்டும் சோனியா காந்தி அம்மையாரும் மன்மோகன் சிங்கும் டிஆர் பாலுவும் 2வது டைமில் மந்திரி ஆக்க காங்கிரஸ் ஒத்துக்கவே இல்லை. அது டிஆர் பாலு அண்ணனுக்கு மிகப்பெரிய வருத்தம், திமுக தலைவர் கலைஞருக்கும் வருத்தம். முதல் லிஸ்ட்ல பாலு அண்ணன் பேர் தான் இருந்தது. ஏன் ஒத்துக்கணும்னா டோல்கேட்ல அப்படி ஒரு ஊழல். காங்கிரஸ் மீண்டும் டிஆர் பாலு டோல்கேட்டுக்கு அமைச்சரா போடவே கூடாது, அமைச்சராகவே ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி கடந்தது நம்ம பார்த்தோம். 20 வருஷத்துக்கு கான்ட்ராக்டோட 20 வருஷத்தோட கலெக்ஷனுக்கு கணக்கு போட்டு கான்ட்ராக்ட் அடிச்சுட்டு போயிட்டாரு. போய் கோல்டன் வேட்டுக்கு ஒரு சாராய கம்பெனி திறந்துட்டு போயிட்டாரு. 11 வருஷம் நிதின் கட்கரி தான் இருக்கிறாரு கப்பல் சாலை போக்குவரத்து. ஒரு விஷயம் 20 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க. நிதின் கட்கரி வந்தாலும் சரி, அது அக்ரிமெண்ட் தானே, கேன்சல் பண்ண முடியுமா? சரி, புரியுதுங்களா? அது போட்டு 20 வருஷத்துக்கு நினைச்சா வருஷத்துக்கு 10%, வருஷத்துக்கு 10% சொல்லி ஆட்டோமேட்டிக்காக இப்போ எப்படி உதவி மின் திட்டத்தில் என்ன பிரச்சனை நடக்குது உங்களுக்கே தெரியாமல் இந்த போன மாதம் ஜூன் மாதம் ஏற்றிட்டாங்கல்ல திமுக. இன்னும் நீங்கள் உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டு வந்துட்டார் அண்ணன் எடப்பாடி, அதனால் ஏற்ற முடியாது. எல்லாம் ஒரே விஷயம், பாண்டிச்சேரியில் போனீங்கன்னா 10 ரூபாய் பெட்ரோல் டீசல் விலை வந்து கம்மியாக இருக்குது. அது யூனியன் டெரிட்டரியில் நாங்கள் ஜிஎஸ்டி அவங்க வந்து குறைக்கிறாங்க. பிஜேபி பக்கத்து மாதிரி தான் கூட்டணி ஆட்சி நடக்குது. இங்கே நீங்கள் வேட்டு போட்டு வச்சுக்கிறீங்க இதில் பெட்ரோல் டீசல் இருக்குங்க. சொல்லிடுறேன் சார் வந்து கிட்டத்தட்ட 40 லாரிகளுக்கு மேல இப்பயும் வந்து 100 லாரி ஓடிட்டு இருங்க. எல்லாரும் பாண்டிச்சேரி போய் டீசல் போட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் டீசல் போடலைங்க. இந்த பக்கம் திண்டிவனத்துக்கு நேரா போறது போது பாண்டிச்சேரி யூ டர்ன் பண்ணி போயிடுறாங்க. தெரியுமா நம்மளுக்கு வர நீங்க போட்டீங்க நீங்க கச்சா எண்ணெய் என்ன விக்குது, டீசல் எவ்வளவு வச்சிருக்கீங்க? ஸ்டேட் கம்மி பண்ணலையா? ஸ்டேட் பெட்ரோல் டீசல் அவங்க இல்ல பையா பேசும்போது குறுக்கிட வேண்டியது. நான் ஸ்டார்ட் பண்றேன். நேர்களை நான் பார்த்து கொண்டிருக்கும் விவாதம் நிகழ்ச்சியில ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின்பதாக பேச வேண்டிய ஒரு 2 கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. அதாவது பல்வேறு விவகாரங்கள் இருக்கும் பொழுது அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைத்தால் என்ன, இல்லை பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வைத்தால் என்ன, இது ஒரு விவகார பொருளா என்கின்ற அடிப்படையில் நம்ம விவாதத்தின் ஆரம்பத்திலேயே பிஜேபி தரப்பில் கேள்வி வைக்கப்பட்டது. அதற்கு நம் தரப்பிலும் பதில் வைக்கப்பட்டது. இப்போ பிற்பகுதியில் இந்த முன்னேற்பாடான பிரச்சார வியூகம் எந்தெந்த கட்சிகளுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்க போகிறது என்கின்ற அடிப்படையில் விவாதிக்கலாம். பிரேக் முன்னாடி பேசுகிறேன், தொடர்ந்து பேசுகிறேன். திராவிட முன்னேற்ற ஆட்சி பொறுப்பேற்றது வந்து இது வரைக்கும் 53 குழு போட்டிருக்காங்க. முக்கியமான குழு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொண்ட குழு, ரிட்டையர்டு நீதியரசர்கள் கொண்டு, எக்ஸ்பர்ட் ஃபைனான்ஸ் கமிட்டி எல்லாரும் போட்டிருக்காங்க. இது 4.5 ஆண்டு காலம் முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் ஒரு குழு கூட இந்த ஆட்சி வந்து குழு ஆட்சி நடத்துதை தவிர ஒன்று கூட தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் ரிப்போர்ட் வந்ததில்லை. அந்த ரிப்போர்ட் சந்துரு தலைமையில் ஒரு குழு போட்டாங்க, நீதியரசர் ரிட்டையர்டு நீதியரசர். அந்த குழு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த அறிக்கையை கொடுத்தாச்சு, ஆனால் இது வரைக்கும் வெளியில் வரல. அதே மாதிரி கக்கன்சின் பேடி ஐஏஎஸ் இந்த ஆட்சியை 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருக்கிறாங்க. சுற்றி 4 ஐஏஎஸ் தான் இந்த 4.5 ஆண்டு காலமும். ஒன்று கக்கன்சன் பேடி, இல்லை ராதாகிருஷ்ணன், இல்லை முருகானந்தம், இல்லை உதயச்சந்திரன். இவங்களுக்கு பின்னாடி பழைய மாஸ் செக்ரட்டரி தளபதி உள்ளாட்சி துறை அமைச்சராக இருக்கும்போது இருந்து அசோக் வர்தன் செட்டி. இவங்க எல்லாமே அசோக் வர்தன் செட்டியோட ஜூனியர். இவங்களை வச்சே தான் இந்த ஆட்சி நகரத்தை தவிர இது வந்து கலைஞர் ஆட்சி மாதிரி மக்களாட்சி நடக்கல, அம்மா ஜெயலலிதா அம்மா ஆட்சி மாதிரி மக்களாட்சி நடக்கல.
தளபதி ஸ்டாலின் புதுசாக இப்போதான் அதிகாரி ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறார். இந்த ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்களா ரசிக்கல, காங்கிரஸ் சார்ந்த உறுப்பினர்கள் இந்த அதிகாரியினுடைய அட்டை இதான் முந்தானத்துக்கு கூட செல்ல போகிறவங்க தெரியும். இதை முன் வச்சார். அதுக்கு முன் வாரம் திருமாவளவனும் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சார். திமுக அரசு நல்லா தான் இருக்குது, ஆனால் அரசு இயந்திரத்தை இயக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியில்லை அப்படின்னு யார் சொன்னாங்க? திருமாவளவன் சொன்னார். இல்லை, ஒருபடி மேலே போய் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா துரைமுருகனே சொல்லியிருக்கிறாரு, மக்களுடைய மனுக்களை அரசு அதிகாரிகள் கிடப்பில் போட்டு வச்சிருக்கீங்க, அதுக்குரிய நடவடிக்கை இல்லைங்க. 4.5 வருஷம் பண்றாரு. இல்ல 4.5 வருஷம் கழிச்சு இப்பதான் புதுசா மனு வாங்க போறீங்க. புகார் இதுவரை வாங்கின மனுவுக்கு வாங்கினவங்க என்னங்க நடவடிக்கை? எங்க புரட்சி தலைவர்கிட்ட ஐயா கலைஞர் காலையில போன ராமவரம் தோட்டத்துக்கு போனீங்கன்னா காலையில எவ்வளவு மக்கள் இருந்தாலும் வாங்கிட்டு மனு வாங்கிட்டு புரட்சி தலைவர் போவாரு. அம்மா பாய்ஸ் கார்டு போகும்போது வாங்குவாங்க, அப்படி இல்லைன்னா செக்ரட்டரி போயிட்டு வரும்போது லைனா அந்த ரோடு பாய்ஸ் கார்டு ரோடு நிற்பாங்க, எல்லார்ட்டையும் மனு வாங்காங்க. போய் அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. தளபதி ஸ்டாலின் அது மாதிரி எங்கேயாவது மனு வாங்கினாரா? அது மாதிரி எடுத்த நடவடிக்கை எதனா இருக்கா? முழுக்க அரசு இயந்திரத்தை இயக்கிறது ஃபுல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்ட கொடுப்பாங்க. திமுகவுக்கு அதிருப்தியை கொண்டு வராங்கன்னு சொல்றீங்க. தொடர்ந்துங்க. நீங்க ஒரே ஒரு உதாரணம், இந்த தெருவு போய் பாருங்களேன். இப்போ யாரோ பீக் ஹவர்ஸ்ல டிராபிக் போலீஸ் அறிவாலயத்திலிருந்து அந்த தேனாமட்ட தளபதி வீடு இருக்கிற வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. 9 மணிக்கு பாருங்க, நம்ம நெறியாளர் பவுடர்லாம் அடிச்சுன்னு இருக்கிற மாதிரி 9 மணிக்கு எல்லாம் பவுடர் அடிச்சுன்னு லைனா வந்து நிற்பாங்க, ஊதுன்னு. இவங்களே இதுதான் பீக் ஹவர்ஸ்ல ஒரு டிராபிக் போலீஸ் இருக்கிறதுல ஒரு நாளைக்கு சென்னையில் மட்டும் 6000 7,000 வழக்கு பதிகிறாங்க. அதில் 15 கஜானாக்கு போகிறது கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் தொடர்ந்து இந்த 2 வீலர் காரங்க வெயில் அதே மாதிரி 1 மணிக்கு வருவாங்க, 2 மணி 3 மணி வரைக்கும் இருப்பாங்க. பீக் ஹவர்ஸில் எங்கேயுமே காவல்துறை அதிகாரி இருக்குதுல்ல. இந்த லாகன் ஆர்டரில் லாக்அப் டெத் 23 24 டெத் ஆச்சு, அது விடுங்க. டிராபிக் போலீஸ் கூட முதலமைச்சரால கண்ட்ரோல் கொண்டு வர முடியல. அவர் துறையின் கீழ் இருக்கிறதா நீங்க சொல்றீங்க? ஆமா, இல்ல வருத்தத்தோட சொல்றேன். அன்றாட பொதுமக்களை முடிச்சிடறேன். இல்ல நம்ம இரண்டா சுற்று இல்ல ஒரே இது அவர் சொல்லு. டிஆர் பாலு வந்து 10 ஆண்டு காலம் தரைவரை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அவர் தான் அந்த பாலம் கொண்டு வந்தாரு, எல்லாம் கொண்டு வந்தார். டோல்கேட் கொண்டு வந்தது எல்லாம் பிஜேபியில் 5 ஆண்டு காலம் இருந்தாரு. மிச்சம் 5 ஆண்டு காலம் இங்கேயும் அவர் இருந்தார். 2 இடத்துலையும் டிஆர் பால் இந்த டோல்கேட்டை வந்து புண்ணியம் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் அவரோட பினாமி பேரில் தான் இன்னைக்கு வரைக்கும் செயல்படுது. இதை யாருக்கிட்ட? திமுக அறிவாலயத்தில் தான் போய் கேட்கணும். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் செயல் திரு விஜயகிருஷ்ணா, உங்களுடைய கருத்து முதல் சுற்று பதிவு. அதாவது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த ஆட்சி என்ன திட்டங்கள் அப்படி இப்படின்னு முதல்ல இது நிறைய பேர் 2 பேருமே பேசுனதெல்லாம் ஃபுல்லாக ஏதோ வெத்து பேச்சு மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இந்த திட்டங்கள்லாம் பார்த்தோன்னா மக்களுக்கு டைரெக்டாக அவங்க வாழ்க்கையில் தினசரி வாழ்வியலில் பலனளிக்கக்கூடிய திட்டங்கள். மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், விடியல் பயணமாக இருக்கட்டும், அப்புறம் நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாமே மாணவர்களுக்கு, மக்களுக்கு, பெண்களுக்கு எல்லாருக்குமே தினசரி வாழ்க்கையில் நேரடியாகவே பயனளிக்கக்கூடிய திட்டங்கள். இது எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் பேசுனார், அதாவது வந்து ரொம்ப விஷனோட செயல்படுற கவர்மெண்ட்டு. நீங்கள் வந்து நம்ம ஜெயரஞ்சன் அவர்கள் மூலயமா அந்த எக்கனாமிக்ஸ் கமிட்டியாக இருக்கட்டும், அந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும், டிவிஷன் வைஸு வெஸ்ட் டிவிஷன், சவுத் டிவிஷன் வைஸு பிரித்து ஜிடிபி எந்த அளவுக்கு ஸ்ப்ளிட்டாக இருக்குது, அதை எந்த அளவுக்கு உயர்த்தணும், இந்த ரிப்போர்ட்லாம் இவங்க பார்க்கறது இல்லை. எதனால பார்க்கறது இல்லாதனால தான் இப்படி வந்து பேசுகிறாங்க. அதனால தான் பட்ஜெட்டில் பார்த்தோன்னா நாலேஜ் காரிடாரு, அதுக்கப்புறம் டைடல் பார்க்ஸு, மினி டைடல் பார்க்ஸு, அப்புறம் அப்பேரல் செக்டாருக்கு, அதாவது வந்து இந்த லெதர் செக்டார், அப்பேரல் செக்டாருக்கு ஸ்பெஷல் மென்ஷன், இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே தெரியாமல் இங்கே வந்து ஏதோ ஒன்று பேசணும்னு பேசக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து இவர் சார் பேசும்போது இப்போ சொன்னார், ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் கமிட்டி வச்சாங்க. சந்துரு அவர்கள் கமிட்டி வச்சாங்கல்ல, அந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்ததில்ல, அந்த கமிட்டி ரிப்போர்ட் என்கிட்ட இப்போ என் ஃபோனில் கூட இருக்குது. சரிங்களா? அதில் இப்போ இருங்க சார் அது நான் உங்களுக்கு பதில் வேணுமா இல்லை இது பண்ணணுமா? நான் பதில் சொல்கிறேன். நடவடிக்கை என்ன? அதுதான் சார். ஜெயரஞ்சன் ஒரே இல்ல ஜெயரஞ்சன் இது நடவடிக்கை சொல்ல வர இல்ல ஜெயரஞ்சன் வந்து நல்லா தெரியும் கேளுங்க. நடவடிக்கை இல்ல ஆவில வந்து இல்லங்க ஆவில இல்ல இல்ல சார் ஒரே நிமிஷம் ஜெயரஞ்சனை பத்தி இல்ல இது எங்க டிபார்ட்மென்ட் ஏன்னு சொல்றாங்க. அவர் முதல்ல அவங்க பேசும்போது நீங்க வந்து சொல்லுங்க. அவங்க பேசும்போது என்ன வந்து சொல்லுங்க. இப்போ அவங்க தொடர்ந்து வந்து சார் நாலேஜ் காரிடார் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். தோ இப்போ இன்னைக்கு மயிலாடுதுறை இல்ல பேசினதா இருக்கட்டும், சரி 47 ப்ராஜெக்ட்ஸ் கண்டினியூ பண்ணிருக்காங்க.
புதுசா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. புதுசா 8 ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரயில்வே ஓவர் பிரிட்ஜா இருக்கட்டும், தரங்கம்பாடியில டூரிசமா இருக்கட்டும், குத்தம் கெனாலாவா இருக்கட்டும், பூம்புகார் ஹார்பரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஸ்டாம் வாட்டர் கெனால் ஸ்ரீவைகுண்டமா இருக்கட்டும், எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட்டே இருக்காங்க. ஜுவல்லம்ஸ் நகை கடை தள்ளுபடி, சரிங்களா, நகை கடன் தள்ளுபடி 18,961 பேருக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. செல்ஃப் சுய உதவி குழுக்களுக்கான இது 13 கோடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பூம்புகார் டூரிசத்தை டெவலப் பண்ணிருக்காங்க. தாடி கேரிஃப்ஸை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. டிரெக்ட் அதாவது நேரடி கொள்முதல் சென்டர் வச்சிருக்காங்க. வெல்ஃபேர் அசிஸ்டன்ஸ், அதாவது வெல்ஃபேர் அசிஸ்டன்ஸ் மட்டும் 2000 கோடிக்கு கொடுத்துருக்காங்க. 12 புது ப்ராஜெக்ட்டுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு முதல்வர். அந்த ஒரு இடத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க நீங்க ஒரு விஷயம் பேசுறதாக இருந்தால் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது, ஆதாரத்தோட பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஆமாங்க சார், சமூக நீதி விடுதிகள்னு மாத்துறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். பெயர் மாத்துறதுனால அதுக்கான உரிமைகள், அதோட என்டைட்டில்மெண்ட்ஸ் மாறுதுல, இல்லன்னு சொல்லுவீங்களா? உங்க ஏன்னா பிஜேபி சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு சமூக நீதிக்கான பார்வை உங்ககிட்ட கிடையாது, அதனால சொல்லுவீங்க. நீங்க பிஜேபி மாற்றம் இருக்கு, பட் இருங்க, நீங்க சும்மா தலித் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கல்வியை நிறுத்துறது யாரு? மோகன் பாகவத் ஏன் போய் ஹிந்தி மட்டும் படிங்க, இங்கிலீஷ் படிக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு வாய் திறந்து பதில் சொல்லுங்க. அதுக்கு யார் பேசுறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க அமைச்சர் பசங்க வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வருவாங்க, ஏன் நாங்களாம் ஹிந்தி படிக்கணும்? நாங்களாம் ஹிந்தி படிக்கூடாது, நாங்களாம் இங்கிலீஷ் படிக்கூடாது? சிபிஎஸ்இ பள்ளிகளை இழுத்து மூடுங்க. சிபிஎஸ்இ பள்ளிகளை இழுத்து மூடுங்க. உங்களுக்கு இந்தி வேணால? நீங்க இருமொழி கொள்கை, இருமொழி கொள்கையில பெரிய கொள்கை ஹிந்தி வேணான்றீங்க, அவங்க இங்கிலீஷ் வேணான்றாங்க. ஆனா அலுவல் மொழி நமக்கு இருக்கிற இங்கிலீஷ் தான். சோ அப்படின்றப்ப அந்த இங்கிலீஷ் நடத்துகிற பள்ளிகளை இழுத்து மூடுங்க அப்படின்னு அவர் கோரிக்கை வைக்கிறாரு. வெங்கடேஷ் சொல்றாரு, சார் இங்கிலீஷ் நிறுத்துங்க. நீங்க ஏன் சொல்றீங்க? இங்கிலீஷ் ஆஸ் எம்பவர் தி மார்ஜினலைஸ்ட். இங்கிலீஷ் ஆரோக்கியமான விஷயம் வெளில போகாது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஆட்சி வந்தா மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லா அந்த மொழி பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, மொழி உரிமை சொல்றது உங்களுக்கு என்ன தாராளம் இருக்கு? இந்திய தமிழ்நாடு கொண்டு வந்தது யாருங்க? காங்கிரஸ் கொண்டு வந்துச்சுங்க. சரி, ரைட், ஓகே. நான் முதல்ல புதுசா சொல்றீங்க மொழி உரிமை. என்ன மொழி பற்றி மொழி உரிமையை பத்தி ஏதோ நீங்க மொழி உரிமை டாபிக் நேரம் குறைவு. இந்தி ஒழிப்பு போராட்டம் ஆட்சி வந்து காங்கிரஸ் கொண்டு வந்து அடிப்படை சம்பந்தம் முடிக்கல. யாரோ ஒருத்தர் இவங்க பேசல, நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ் போகலாம். திரு விஜய் சொன்ன கேள்வி பொறுக்க முடியல. இப்ப என்ன அப்படின்னா, செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது காங்கிரஸ் உறுப்பினர்களும் அமைச்சரவையில் இடம் பெறுவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. அதற்கு நம்ம திருச்சி வேலு அவர்கள் ஒரு மேடையில் முந்தானைத்து மணப்பாறையில் பேசும்போது கூட சொன்னார், 2 காங்கிரஸ்காரர்கள் அங்கம் வகிப்பார்கள். அதை வரவிருக்கிறோம், சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காங்கிரஸுக்கும் திமுகவோடு கூட்டணி ஆட்சியில் கூட்டணின்ற ஒரு விருப்பம் மெல்ல மெல்ல இப்போ முழுமை அடைஞ்சிருக்கான்றது ஒரு கேள்வியா இருக்கு. இல்ல, அவரு ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள் பேசினது அவரோட தனிப்பட்ட கருத்து, சரிங்களா?
இன்னொன்னு அதாவது துணை முதல்வர் செல்வ பெருந்தகை அப்படின்னு ஒட்டின மாதிரி இல்லைங்க சார். அதாவது வந்து ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள் பேசினது அவரோட தனிப்பட்ட கருத்து. எங்க தலைவர் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு கூட்டணி இன்டாக்டா இருக்கு, அதனால எந்த இடங்கள்லயும் கூட்டணி, அதாவது ஏன்னா முக்கியமான விஷயம் ஆரம்பத்துல கூட இவர் ஏதோ ஒரு கற்பனை எல்லாம் பேசினாரு, அதுதான் கற்பனையை பேசினாரு. எதுக்குன்னா இந்த திமுக அப்புறம் காங்கிரஸ் கூட்டணி பிஜேபிக்கு அகில இந்திய லெவல்ல ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்குது, சரிங்களா? அதனால இந்த கூட்டணியில ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணி இன்டாக்டா இருக்க இந்த கூட்டணியை உடைக்கலாம், ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணலாம், எப்படின்னா ஒன்று ட்ரை பண்ணலாம். இந்த கூட்டணி இந்தியாவை காப்பாத்துறதுல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது, ஆனால் இந்தியாவை காப்பாற்றுல அரணா நிற்குதுன்றதுக்கு அதனால இவங்களுக்குலாம் காழ்ப்புணர்ச்சி. அதனால இந்த விஷயத்துக்கு எதுக்குமே இடம் கொடுக்காம எங்கள் தலைவர் அவர்கள் ரொம்ப கிளாரிட்டாக போயிட்டு இருக்காரு. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சேர்த்துக்கிறேன். இவங்க ஸ்டார்டிங்கில் பேசும்போது சொன்னாங்க எதுக்கு இவ்வளோ முன்னாடி நீங்கள் வந்து போறீங்க, இருங்க சார் ராகுல் காந்தி இதை ஆதரிக்கிறாரா? இது ஆதரிச்சு இது வரைக்கும் ஒரு வார்த்தை இந்தி எதிர்ப்பு இவங்க எதிர்க்கிறாங்க திமுக. ராகுல் காந்தி இதுக்கு ஆதரவு இருக்கா? தமிழ்நாட்டில் ஆதரவு இருக்கா? இது வரைக்கும் ஆதரவு கொடுக்கலீங்க, நோட் பண்ணி வச்சுங்க. இந்த திட்டத்துக்கு இவங்க எதிர்ப்புக்கு அவங்க ஆதரிக்கவே இல்லை காங்கிரஸ். ராகுல் காந்தி உங்களுக்கு பதில் நந்தினி சொல்றாங்க. நந்தினி ஒன்மோர் முதல் சுற்று கருத்து நிகழ்ச்சியுடைய நிறைவான கருத்து பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிறைவான பகுதியில் கருத்தும் ஷெரீப் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் செல்வ பெருந்தகை போஸ்ட் அடிச்சார், அதுக்கு என்ன நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்க? ஒண்ணு ரைட்டா. முழுசா சொல்றது கேளுங்க. பொன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், துணை முதலமைச்சர் வேணும் அப்படின்றார். இதை பற்றிய விவாதம் மட்டும் காங்கிரஸ் பொதுவில் சுப்பிரமணிய சாமி உங்களுக்கு ஆட்சியே நடத்த தெரியல. சுப்பிரமணிய சாமி எம்பியா? சுப்பிரமணிய சாமி பாஜக உறுப்பினரா? பாஜக உறுப்பினரா? சுப்பிரமணிய சாமி பாஜக உறுப்பினரா? ஷெரீப் பாஜக உறுப்பினர், ஷெரீப் காங்கிரஸ் உறுப்பினர் பொறுப்புல இருக்காரு. பொன்குஷமுத்தையா மூத்த தலைவர் பொறுப்புல இருக்காரு. சுப்பிரமணிய சாமி பாஜக இருக்காரா? காங்கிரஸ் சுப்பிரமணிய சாமி பாஜக உறுப்பினரா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. துணை முதல்வர் வேணும்னீங்க, அதை பத்தி பேச மாட்டீங்க. கூட்டணி ஆட்சியா உங்களுடைய மாநிலத்தில் நயினார் நாகேந்திரன் ஒரு மலுப்புலான பதில் சொல்லிருக்காரு பத்திரிகையாளர். ஒரு மலுப்பலும் கிடையாதுங்க. முதல்ல எலெக்ஷன் நடக்கட்டும், முடியட்டும், நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். அது எங்க பிரச்சனை? உங்களுக்கு என்ன எங்க பிரச்சனை? தேசிய ஜனநாயக கூட்டணியோட பிரச்சனை. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. என் வீட்டுல வந்து தெரியல, நீங்க போய் மதிமுக ரெண்டா உடைஞ்சிருக்கு, அதை பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பத்தை உடைக்கிறாங்க, அதை பாருங்க. 25 சீட் வேணும் திருமாவளவன் சொல்றது, அதை பாருங்க. கம்யூனிஸ்ட் சமூக நாகேந்திரன் தரமான பார்க்க மாட்டீங்க. வேல்முருகன் சொல்றாரு என்னுடைய தொகுதிக்கு இதுவரை எதுவுமே செய்யலன்ட்டு நெஞ்ச நிமித்திட்டு போய் அப்பா நிக்கிறாருல, அதை பத்தி பேசுங்க. அதெல்லாம் பாருங்க. நீங்க ஏன் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நடக்கிற எல்லா விஷயங்களுக்கான என்ன நடக்க போதுன்றதுக்கான அந்த பவரை நாயுடு தெளிவா சொல்லிட்டாரு. அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் உட்கார்ந்து முடிவு எடுப்பாங்க. அது எங்க பிரச்சனை? நன்றி நன்றி. பிரச்சனை நீங்க பாருங்க. நன்றி. விஜய், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இவங்க ரொம்ப நேரமா சொன்னாங்க ஏன் முன்னாடியே போறீங்க? பகல்காம் அட்டாக் பண்ண பிறகு எதுக்கு பிரதமர் போய் வேண்டாம், நம்ம நிகழ்ச்சி சார்ந்து பேசிடலாம். இல்ல அவங்க சொன்ன பதிலுக்கு அது நம்ம நேரம் இல்லை. நிகழ்ச்சி சார்ந்த, அதாவது இங்க கூட்டணி இதுவா இருக்கு. இவங்க கூட்டணியில அதாவது தொடர்ந்து ஸ்டார்டிங்ல இருந்தே கான்ட்ரடிக்ஷன்ஸா தான் இருக்கு. அதாவது மேடையிலே திரு அமித்ஷா அவர்கள் வந்து உள்துறை அமைச்சர் வந்து இது மாதிரி கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னாரு. அன்னைக்கு மௌனமா இருந்தாரு. இதுக்கு முன்னாடி எப்படி பொம்மை முதல்வர் மாதிரி இருந்தாரோ இன்னைக்கு அதே மாதிரி இது மாதிரி பொம்மை செயல்பாடுகளாக அந்த வார்த்தையை தவிர்த்துடலாம். இல்ல சரி ஓகே. அதே மாதிரி முருகன் மாநாட்டுல அவங்க கட்சி பேரை தாங்கி கொண்டிருக்கும் அண்ணாவின் பேர்ல தான் கட்சி வச்சிருக்காங்க. அன்னைக்கு அண்ணாவின் அவர்களின் பேர்ல தான் கட்சியை வச்சிருக்காங்க. அண்ணா அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் விமர்சிச்சப்போ அதிமுக என்ன நடவடிக்கை எடுத்து
விட்டது. இவங்க எல்லாமே வெறும் அதிகாரமும் இவங்களோட தனிப்பட்ட சுயநலத்தை மட்டுமே வச்சுட்டு பிஜேபி கிட்ட இன்னைக்கு கட்சியா ஆட்சி அடமானம் வைக்கிறாங்க. இன்னொன்னு இவர் சொன்னாரு, எங்க தலைவர் ராகுல் காந்தி எதுவும் சொல்லலன்ட்டு. தயவு செஞ்சு போய் மீடியா பிரஸ் ரிப்போர்ட் எல்லாம் பாருங்க, இதெல்லாம் பாத்துருவாங்க. நான் 1000 ரிப்போர்ட் காட்டுவாங்க, 1000 ரிப்போர்ட் காட்டுவாங்க. தெரியாம வந்து பேசுறீங்க, பாருங்க ஃபுல்லா பாருங்க, எல்லாமே இருக்குங்க. மோகன் பாகவத் பேசுறது எங்க தலைவர் கவுண்டர் பண்ணிருக்காரா இல்லையா? நீங்க தெரியாம வந்து உட்கார்ந்து மோகன் பாகவத்துக்கு கேட்கல. தமிழ்நாட்டுல சொல்ல முடியாது. சரி ரைட் ஓகே. சொன்னா நார்த்ல ஒரு ஓட்டு விடாத காங்கிரஸ். ரைட் ஓகே ஓகே. ஒரு ஓட்டு விடாத காங்கிரஸ் நார்த்ல. சரி ரைட் ஓகே. படம் ஓட்டிங்க. நிகழ்ச்சி நிறைவு பண்ணு. மேடம் நிகழ்ச்சியோட நிறுவன கருத்தை நீங்க தான் கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல வர மேடம். இல்ல மேடம் வர. இல்ல you can never ever rule the land of தமிழ்நாடு. இவங்க எதுவும் பார்க்காம வந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஏங்க 1000 ஆண்டு சொல்லிருக்காங்க, never rule the தமிழ்நாடு. டிஎம்கே ஆட்சிக்கு வாங்க. ஏங்க அவங்க வாளை பிடிச்சி நிக்கிறீங்க? சரி காங்கிரஸ் இருக்கவங்க எல்லாம் திமுக கரை வெட்டி கட்டிய காங்கிரஸ்காரர்கள். திமுகவோட வாளை பிடித்து பிழைப்பு நடத்துகிறார்கள். படுகுழி தோண்டி போதைக்கிற நன்றி 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 என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? எங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு ரெண்டு பேரும் நிகழ்ச்சி ரெண்டு பேர் நிறுவன கருத்து வாங்கணும். சொல்லுங்க ஆவின் வைத்தியனா, உங்களுடைய நிறுவன கருத்து. 2006 தமிழக வரலாற்றிலேயே 110 காங்கிரஸும் திமுகவும் பிரிச்சு சரிபாதி 50-50 பிரிச்சாங்களா? சட்டமன்ற தேர்தலில் 1980 சரி பிடிச்சு கொடுத்தா அதில் முதல்வர் கலைஞர் கூட சொல்ல முடியல. யார் வெற்றி அதிகபட்ச தொகுதியில் நான் பேச விடுங்க, நீங்களே கத்ததுனா நாங்கள் ஏந்து போகிறோம். நீங்க சொல்லுங்க. ரெண்டு பேரும் கூப்பிடாதீங்க. நான் தான் சொல்றேன், நான் சொல்ல வேண்டிய கருத்தை நான் சொல்ல போறேன். பிரிச்சாங்க. அதுல யார் முதல்வர் கேட்கும், யார் அதிக தொகுதி கேட்கும் போது அப்படிலாம் பிரிச்சு கொடுத்துட்டு இப்போ வந்து அண்ணன் எடப்பாடியாரை வந்து நீங்க குற்றம் வந்து அவங்க ஒரே ஒரு குறிக்கோள் தான் ரெண்டு பேருக்குமே. யார் வரணுன்றதை விட தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி கட்டளை ஏறக்கூடாது. அதில் பிஜேபி வந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒற்றை குறிக்கோள் தான். எப்படி இவங்க பார்லிமெண்ட்ல எலெக்ஷன்ல திமுக வந்து எப்படி வச்சு கோரிக்கையை யார் வரணும் நம்மளுக்குள்ள முக்கியம் இல்லை, ஆனால் நரேந்திர மோடிஜி வரக்கூடாதுன்னாங்களா அதே மாதிரி மீண்டும் தளபதி ஸ்டாலின்ஜி தமிழ்நாட்டில் முதல்வராக வரக்கூடாது. திமுக ஆட்சி இல்ல, திமுக அந்த ஒற்றை அஜெண்டா தானே தவிர எங்களுக்கு யார் வேணாலும் அதிமுக சார்பில் சொல்றேன், எங்களுக்கு யார் முதல்வர்ன்றது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. முதலமைச்சர் வேட்பாளர் கூட முக்கியம் கிடையாது. மீண்டும் தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டளை வரக்கூடாது. நன்றி. திரு நாகநந்தினி, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அழைப்பு கொடுக்கிறேன். விஜய் சொல்ற கேளுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். உங்களுடைய நிறைவான கருத்து. இப்போ நான் சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். நீங்க அது இதுன்னு எங்க சுத்தி வளர்த்தாலும் உதயநிதி திட்டத்துக்கு யார் சைன் பண்ண போய் கேளுங்க உங்க தங்கமணி அமைச்சர். அதே மாதிரி கருத்து மேடம் நிகழ்ச்சியோட நிறைவான கருத்து. நீங்க ஐஏஎஸ் ஆபீசர் ஆட்சி நடந்ததுன்னு சொன்னீங்க, நீங்க அமைச்சர் ஒரு கைகூலியா இருந்தீங்கல்ல சார், அதெல்லாம் மாற்றி இன்னைக்கு -4.4 இன்னைக்கு இந்தியாவிலே முதல்
நன்றி 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 நிகழ்ச்சி வந்து கருத்துக்களை பதிவு செய்த நால்வருக்கும் ஆசிரியர்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி மேடம், நன்றி மேடம். இதுவரை நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்தது நம்முடைய அழைப்பாளர்களுடைய சொந்த கருத்துக்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.